ஹாய், ஹலோ, வணக்கம். ஒன் பிளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ் G3. ஒன் பிளஸ் புல்லட் வயர்லெஸ் G3 வந்துட்டு இப்போ நேற்று தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 5 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். ஏன் அது சரியில்லையா, எதுவும் ஃபால்ட் ஆயிடுச்சா, கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. அது ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். அதனால நான் வேற வாங்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் இப்போ ஒன் ப்ளஸ் புல்லட்டில் வயர்லெஸ் G3 விட்டுருக்காங்களே, வாங்கலாம். நிறைய ரிவ்யூ பார்த்தேன், பரவாயில்லன்னு தான் சொன்னாங்க. அதனால வாங்கிட்டேன். யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குது. ஃபிட்டிங் நல்லா இருக்குது. ஓகே, என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இதில் வந்து 1999 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா 1800 ரூபா. இதே ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 1700 ரூபா. இதில் வந்து வேற ஒன்றுமே எழுதலை, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நான் வெளியில் எடுத்துட்டேன், அதான் கழுத்தில் மாட்டியிருக்கேன். நேற்று காலையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற பேக்ல வேற என்ன இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு 2 செட் இருக்கு. ரொம்ப பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸு இதுலேயே ஃபிட்டடாக இருக்கும். அது மேக்ஸிமம் எல்லா பேத்துக்கும் இதுவே ஓகேவாக தான் இருக்கும். இது அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, அது வேஸ்ட்டாக தான் போகுது. அப்புறம் ரெட் கேபிள் கிளப் கார்டு, இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரில. இதெல்லாம் நம்ம பார்க்குறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை. அதுக்கு ஓரமாக போட்டுருவோம். இப்போ இந்த இயர்ஃபோனுக்கு வந்தோம்னா இந்த நெக் பேண்டுக்கு வந்தோம்னா, பாட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரியல்மி 5 விட பக்காவாக இருக்கு. நல்ல அந்த சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே கிளியராக இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதில் வந்து நாய்ஸ் கேன்சலிங்கு எல்லாமே இருக்கு. அதுவும் இதே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் இல்லை, நார்மல் இருக்கு. பட்டன் வந்து வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, மற்ற மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் ஒன்று இருக்கு. இதுலேயே வந்து சிங்கிள் கிளிப், டபுள் கிளிப்பு, 3 டைம் ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அது நீங்கள் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணுறப்பே தெரிஞ்சிடும். அதெல்லாம் விலைக்கு சொல்ல வேண்டியது இல்லை. இது எனக்கு எப்படி இருக்குது, நம்ம நார்மலாக பெரிய டெக்னாலஜிலாம் தெரிஞ்ச ஆளுங்க உங்களுக்கு விலைக்கு சொல்லி நீங்கள் வாங்குறத விட சாதாரணமாக எதுவுமே தெரியாதுங்க, பட் இதை வாங்கி மாட்ட போகிறேன், பாட்டு கேட்க போகிறேன், கால் பேச போகிறேன், அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கால் பேசுறதுக்கு எல்லா நெக் பேண்டும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. இதில் சொல்றாங்க வந்து ஏஐ நாய்ஸ் கேன்சலிங் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி எதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. இதுவுமே நம்ம ஓட்டிட்டு காத்தடிக்கிற இடத்துல இருந்தாலோ, இல்லை ரொம்ப ஸ்லோவா டூ வீலர்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது பேசினாலுமே அந்த இரைச்சல், அந்த நாய்ஸ் எல்லாமே கேட்குதுன்னு தான் சொல்றாங்க. இதே தான் வந்து ரியல்மி பட்ஸ்ல இருந்துச்சு. அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு நெக் பேண்டோ ஒரு பட்ஸோ வந்து வாங்கின புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல சுத்தமாக அந்த நாய்ஸே கேட்கறதுல நம்ம என்ன பேசுகிறோமோ அது மட்டும்தான் டெலிவரி ஆகுது. கால் பண்ணி கேட்கும்போது பக்காவாக இருக்குடா, வண்டியாக ஓட்டிகிட்டு இருக்க, அப்படி எந்த வித்தியாசமே தெரியலவே இல்லையே, நீ நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, கிளியராக வாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. நீங்கள் எத்தனை பேர் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு 2-3 டேஸில் அது நார்மலைஸ் ஆகி எப்பயும் போல் காத்தடிச்சுன்னா சத்தம் கேட்க தான் செய்யுது. ஆனால் பேசுறது உங்களுக்கு கேட்கவே இல்லையா அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்குது பேசுறது எல்லாமே. பாட்டு கேட்கறதுக்கு ஒரு அருமையான இது. அதே போல் ஒரு 10 மினிட்ஸ் இதை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் இது சார்ஜ் குறையவே குறையாது. நல்ல பேட்டரி லைஃப் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரியல்மி 5 அப்படிதான் இருந்துச்சு. சார்ஜ் போட்டால் ஒரு 2 நாளைக்கு கம்ப்ளீட்டாக நின்றுடும். ஆக்சுவலாக இதை ஃபுல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது 3-4 நாளைக்கு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இதில் வந்து பேட்டரி பேக்கப் பக்காவாக கொடுத்துருக்காங்க.
பாட்டு கேட்கறதுக்கும் பேட்டரி பேக்கப்புக்கும் கண்டிப்பா நம்பி வாங்கலாம். இந்த ஒன் பிளஸ் புல்லட் வயர்லெஸ் G3. இதுல வந்து எல்லா ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. சொல்லாத ஒன்று இருக்கு. அதுல என்னன்னா, நீங்க ரியல்மி 5 வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா 2 மொபைல் வச்சிருக்கீங்க, சப்போஸ் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க, மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா ஆட்டோ சுவிட்ச் ஆயிரும். அதாவது உங்களுக்கு ஃபோன் லேப்டாப்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல்ல கால் வரும்போது ஆட்டோ சுவிட்ச் ஆகி உங்களுக்கு கால் கனெக்ட் ஆயிரும். அதே போல 2 மொபைல்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த மொபைலுக்கு கால் வருதோ அந்த மொபைல்ல கனெக்ட் ஆகி நீங்க ஈஸியா பேசிட்டு போகலாம். வேற எந்த டிஃபிகல்ட்டான பிரச்சனையும் இல்லை. எதையும் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது ரியல்மி 5ல இல்லை. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா டூஎல் கனெக்ஷனே கிடையவே கிடையாது. சிங்கிள் போன்ல மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். டூஎல் கனெக்ஷன் இதுல கிடையவே கிடையாது. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் 2 மொபைல் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். என்னோட பர்சனல் மொபைல் ஒன்று இருக்கு, கடை மொபைல் ஒன்று இருக்கு. அப்படிங்கும்போது 2யுமே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். எதுல ஃபோன் வருதோ அதுல ஆட்டோ சுவிட்ச் ஆகிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல்ல மட்டும்தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். சப்போஸ் இதுல இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே G2 ANC நாய்ஸ் கேன்சலிங் பட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன் பிளஸ் புல்லட் வயர்லெஸ் G2 நாய்ஸ் கேன்சலிங், அதுல வந்து பாத்தீங்கன்னா டூயல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சு ஈஸி சுவிட்ச் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. சப்போஸ் பட்டனை அமுக்குனா போய் இன்னொரு மொபைலில் கனெக்ட் ஆகிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. இது எல்லாமே ஒரே ப்ரூஃப் ஆஃப் கம்பெனின்னு தான் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம எதுவும் ஸ்பெஷலாக பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோ எதுவுமே தேவையில்லை ரியல்மி 5ல. ஆனால் இதில் G2ல வந்து பார்த்தீங்கன்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ரிவ்யூவில் சொல்கிறாங்க. பட் நான் அதை வாங்கி யூஸ் பண்ணலை. நான் ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை. சப்போஸ் இது வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து நான் வேற ஏதாவது வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ரியல்மி 5 தான் வாங்க போகிறேன். ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கான்னு இல்லை, எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் வந்து என்னன்னா, ஒரு ஃபோனில் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் கனெக்ஷன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோன் மட்டும் அப்படின்னு சொன்னால் கேட்காது. அதில் போய் அப்ளிகேஷனுக்குள்ளேயே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இதில் பேர் பண்ண போகிறீங்களா இல்லை 1ல் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. 1ல் மட்டும் பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 1ல் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். இதுக்கு டூயல் பேரிங்க நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறுபடியும் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மொபைலை வச்சுட்டு 2 மொபைலையுமே பேர் பண்ணிவிட்டு ஒரு மொபைலை வச்சுட்டு நீங்கள் வெளியில் டிஸ்கனெக்ட் ஆகிற தூரத்துக்கு போயிட்டீங்கன்னாலும் மறுபடியும் பார்த்தா கனெக்ஷன் கேட்கும். அது ஒரு ப்ராப்ளம் அந்த ரியல்மி 5ல இருக்குது. இதில் வந்து சிங்கிள் பேரிங் மட்டும் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. அப்போ இதில் மைனஸ் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னால், சாங் கேட்கறதுக்கு அற்புதமானது, பேட்டரி பேக்கப் செம்மையாக இருக்குது, கால் பேசுறதுக்கு ஓகேவா இருக்குது. எல்லா நெட் பேண்டும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கான எதுவும் இல்லை. நம்பி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மீடியா ரைட்ஸ் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இன்னொரு விஷயம், இதை வச்சுக்கிட்டு நான் வந்து ரீல்ஸ் பேசலாமா, காதில் மாட்டிட்டு ரீல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது யூஸ் ஆகாது. என்ன காரணம்னா, பயங்கர லேட்டன்சி. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஒரு டைம் பேசியிருக்கான், வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேற டைப்பில் வந்து வாய்ஸ் வருது. அதனால இது அதுக்கு யூஸ் ஆகாது.